நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேசும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசியான ஒரு வாக்குத்தத்தம், கடைசியாக அவர் இந்த பூலோகத்தை விட்டு அந்த 3.5 வருடங்கள் அவர் செய்ய வேண்டிய தன்னுடைய ஓட்டத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பு அவர் சொல்லுகிற கடைசியான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் இந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னாக்கா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா நான் போவேன ஆகிய உங்களுக்கு என்னவா இருக்குனாக்கா அது மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கும். ஏனென்றால் நான் சென்ற பின்பு உங்களை வழிநடத்தும்படியாக இப்பொழுது நான் இருக்கும் பொழுது என்னுடைய நாமத்தினாலும் என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடைய நாமத்தினாலும் நான் உங்களை காத்து கொண்டு வந்தேன். அதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார். நான் உங்களை காத்து கொண்டு வந்தேன், உங்களை எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லாரையும் நான் காத்து கொண்டேன். எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக வாக்குத்தத்தத்தின்படியாக சொல்லப்பட்ட பிரகாரமாக தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையாக ஒரே ஒருவன் கெட்டு போனானே அல்லாமல் மற்ற எல்லாரையுமே நான் என்னுடைய நாமத்தினாலும் பிதாவினுடைய நாமத்தினாலும் நான் உங்களை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லின பிற்பாடுதான் அவர் சொல்லுகிறார், நான் போவேன். நான் போவதனால உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னா இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது நீங்கள் துக்கப்படுகிற நீங்கள் ஒரு நாளிலே மறுபடியும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமா, அந்த சந்தோஷம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லாதபடிக்கு என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் துக்கப்படாதபடிக்கு நீங்கள் நிறைவுள்ளவர்களாக காணப்படும்படியாக நான் இதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது. அதன் பிற்பாடு அவர் மரித்து விட்டார். மரித்த பிற்பாடு அவர் இந்த பூலோகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவதோடு மாத்திரம் அல்லாமல் நீங்கள் யூதேயா, சமாரியா, எருசலேம் மற்ற அநேக எல்லா இடங்களுக்கும் நீங்க என்னவா இருப்பீங்கன்னாக்கா சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் அந்த வார்த்தையை தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்க இந்த சாட்சிகள் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறார்கள். இங்க அப்போஸ்தலரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறதுனாக்கா, அப்போஸ்தலர்களை சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒருவன் என்ன பண்ணப்பட்டான், அந்த ஊழியத்திலே அவன் பங்கு பெற்றவனாய் காணப்பட்டான். ஆனா கால அடைவிலே கால நாட்கள் செல்ல செல்ல அவன் அந்த ஊழியத்தை இறந்து அவன் மரித்து விட்டான். இப்பொழுது அந்த ஊழியத்திலே அவன் செய்த ஊழியத்தை மறுபடியும் ரீஃபில் பண்ணும்படியாக மறுபடியும் அவனுக்கு பதிலாக ஒருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா நமக்குள்ளாக அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. ஆமா, அங்க சொல்ற காரியம் என்னன்னாக்கா, இப்பொழுது யாரை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா, எங்களோடு கூட ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ஆரம்பத்திலே ஊழியத்தை தொடங்கின போது எங்களோட கூட எங்களை அழைத்தார். அந்த நாளிலிருந்து யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க பத்தியா, அப்போதுல இருந்து அவர் மரித்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் பாத்தீங்களா. இப்ப இருக்கிற காலகட்ட வரைக்கும் எங்களோட கூட தொடர்ச்சியாக பயணம் செய்த இந்த எல்லா சம்பவங்களையும் அறிந்த ஒரு மனுஷன் எங்களுக்கு தேவை. அவனை நாங்கள் எங்களோடு கூட சாட்சிகளாக ஏற்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, அதான் அப்போஸ்தலர் அங்க சொல்றாங்க.
அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டுதான் அவங்க என்ன பண்றாங்க, நமக்குள்ளாக இதுவரைக்கும் நடந்து கொண்டு வந்த யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பேரை போடுவோம்பா, 2 பேரை போட்டு 2 பேர்ல ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எழுந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரே தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தார்கள் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்ப அந்த ஒருவரை என்ன பண்றாங்கன்னாக்கா சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கூட்டி சேர்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல மிக முக்கியமாக அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த காரியத்தை செய்யறாங்கன்னாக்கா, எங்களோடு கூட பயணித்த அந்த ஒரு நபர் இல்ல, ஆனா அவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் எருசலேம், யூதேயா, சமாரியா, மற்ற எல்லா புறஜாதிகள் எல்லா தேசங்களுக்கும் நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. அந்த சாட்சிகளா இருக்கும்படியாக நாங்க என்ன செய்ய போறோம்னாக்கா, நாங்கள் ஒருவரை எங்களோடு கூட இருக்கிறவரை ஒருவரை ஏற்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அவர்கள் அங்க ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசுகிற தலைப்பு என்னன்னாக்கா, நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் எதற்கெல்லாம் சாட்சிகளா இருந்தார்கள், இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா அப்போஸ்தலருக்கு சொல்லி விட்டு அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சாட்சிகளா இருக்க வேண்டும். ஆனா இந்த நாளிலே தியானம் என்னவென்று சொன்னாக்கா, அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சிகளா இருந்தார்கள், நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் எதற்கெல்லாம் இவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள் என்று நான் உங்களோடு கூட 3 அல்லது 4 காரியங்களை நான் இருக்கிற நேரத்துக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். முதலாவது, அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சிகளா இருந்தார்கள் என்றால், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31-32. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். சாட்சி என்றார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் அப்போஸ்தலர்கள் முதலாவது இங்க சொல்றாங்க, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். அப்ப நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று முதலாவது அவர்கள் சொல்லுகிறது எதற்குனாக்கா, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து அவரே ரட்சிக்கிறவர் என்பதற்கு அப்போஸ்தலர்கள் முதலாவது சாட்சி பகிர்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சி கொடுக்கிறாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரே இந்த உலகத்துக்காக மரித்தார். இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவரே மரித்தவர், அவரே தேவன் ஏற்படுத்தினவர் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்திற்காக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாவ நிவாரண பலியாக அவரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாம எல்லாருமே அதை புரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள், அநேகர் ஆடு மாடுகளை பலி செலுத்துகிறார்கள், அநேகர் அநேக காரியங்களை நல்ல நல்ல செயல்களை செய்தால் என்னுடைய பாவங்கள் தீரும் என்று அநேக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இவைகளினாலே ஒரு மனுஷனும் அவன் தன்னுடைய பாவங்களில் இருந்து அவன் விடுதலையாக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் மூலமாக தான் அவனே என்னவா இருக்கிறானாக்கா, அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து அவனை மீட்கப்படுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. முதலாவது இவர்கள் எதற்கு சாட்சி கொடுக்கிறாங்கன்னாக்கா, அவரே பாவங்களிலிருந்து அவரே ரட்சிக்கிறவர். அதனாலதான் யோசேப்பு குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல
21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவரை குறித்து அங்க ஒரு காரியம் நடைபெறுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது மரியாள் என்னவாயிட்டாங்கனாக்கா, இப்ப கர்ப்பவதி ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவினால அவங்க கர்ப்பவதி ஆயின பிற்பாடு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க யோசேப்போடு கூட. இப்பொழுது யோசேப்புக்கு இந்த காரியம் தெரிய வருகிறது. யோசேப்புக்கு இந்த காரியம் தெரிய வரும் பொழுது இவளை அவமானப்படுத்த அவனுக்கு மனசு இல்லை. அவன் என்ன பண்ணானாக்கா, அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானா இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த அவன் மனதில்லாமல் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அவன் தனக்குள்ளாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதனானவர் அவருடைய சொப்பனத்திலே வந்து என்ன சொல்றாருனாக்கா, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டாயிருக்கிறது, நீ என்ன பண்ணிடாத, அவளை தள்ளி விட்டாத, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னாக்கா, அங்க சொல்லப்படும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பார், ரட்சிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வேறு ஒருவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ண ஒருவராலும் கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 அவர் சொல்லும் பொழுது, வீடு அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அங்க பேதுரு அங்க நின்று ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, இப்பொழுது அவர் போறாரு, ஒரு சண்டே போறாரு, அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவனை பார்த்து என்ன செய்யறாருனாக்கா, எப்பா இவன் என்ன எதிர்பார்க்கிறான்னாக்கா, நீங்க ஏதாச்சும் கொடுப்பீங்களா, உங்களிடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு பிச்சைக்காரா அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவரு அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா நீ எழுந்து நடன்னு சொல்லிட்டு சொல்ற. அதே போல அவன் என்ன செய்யறானாக்கா, அந்த சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுகிறான். அங்க ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும், இவன் இப்படி சப்பானியா இருந்தவனையாச்சு, இவன் இப்பொழுது நடக்கிறானேன்னு சொல்லிட்டு இப்பொழுது எல்லாரும் யோவனை பேதுருவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது நாங்கள் இதை செய்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, நீங்கள் சிலுவையிலே தூக்கி அறிந்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இன்றைக்கு இவன் எழுந்து நடந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்க சாட்சி பகிர ஆரம்பிக்கிறார்கள். இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் இந்த எருசலேம் முழுவதுமாக போய்கொண்டிருக்கிறபடியால் அங்க இருக்கிற எல்லா வேதபாரர்களும் பரிசேயர்கள் மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, நீயே தேவையில்லாம அந்த மனுஷனுடைய ரத்தப்படியை எங்க மேல வைக்கிறது, நாங்க தான் கொன்னோம், சிலுவையில தூக்கி அறிஞ்சிட்ட, நீ எப்படி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது தொடர்ச்சியாக இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இவங்க கூட்டு பேசுறாங்க. பேசும்பொழுது என்ன சொல்றாருனாக்கா, அப்பதான் அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னாக்கா, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அல்லேலூயா. அவரே என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா, ஆண்டவர் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிதாய் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நாம் மறுபடியும் பேதுரு எழுதும் பொழுது என்ன சொல்வார்னாக்கா, அடிக்கடி நான் உங்களுக்கு மறுபடியும் இவைகளை நினைப்பூட்டுதலாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பவுல் எழுதும் போது என்ன சொல்றாருனாக்கா, இந்த தேகத்தில் நான் குடியிருக்கிற வரைக்கும் நான் இவைகளை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்றாரு. அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயமாக சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
நமக்கு ஒரு ரட்சிப்புமே இல்லை. அல்லேலூயா. அவராலே அல்லாமல் வேறொரு ரட்சிப்பும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து சென்றாலும், ஏன் இந்த ஆண்டவர்களுக்குள்ளாக நான் வந்தேன், இவருக்குள்ளாக வந்தது இன்னும் எனக்கு போராட்டத்தை தானே உண்டாக்கி இருக்கிறது. அது உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க, வந்தாக்கா எல்லாமே சுகமாயிடும், சரியாயிடும் சொல்றதெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியாது. அவருக்குள்ள வாங்க, உங்களுக்கு பாடுகள் இருக்குன்னு சொன்னாக்கா அதை நம்பலாம். அதான் உண்மை. அவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பாடுகள் தான் அதிகம். ஆனா நாம் எதற்காக அவருக்குள்ளாக இருக்கிறோம்? அவர் ஒருவரே பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வேறு ஒருவராலும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க ஒருவருமே இல்லை. இந்த உலகத்துல கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்களிலே நீங்கள் உழன்று கொண்டு இருந்தாலும் சரி, பண்ணி சாக்கடையில போயிட்டு பிறந்தது பார்த்தீங்களா, அது போல கூட பிறலுவோம். நான்லாம் பிறண்டிருக்கோம், அதனால சொல்றேன், எனக்கு தெரியும். அப்ப அது போல நம்ம பிறந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை கை தூக்கி எடுத்து நம்மை சுத்தவானாக மறுபடியும் நிறுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே நிச்சயமாகவே கூடும். அல்லேலூயா. அவராலே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, வானத்திலே வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவே நமக்காக தம்முடைய சொந்த பேரான ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக நம்ம பாவத்திலே நாம் மரித்து, நாம் பாவத்திலே நாம் போய்விடாதபடிக்கு ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட, நமக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை தான் நாம் நம்பணும். அவர் தான் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவும் இல்லை. வேறு ஒரு நாமம் இந்த பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க திராணியும் இல்லை. அல்லேலூயா. வேற திராணியே கிடையாது எந்த நாமத்துக்குமே. ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே எப்பேற்பட்ட பாவியையும், அதனால ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் நீங்க வாங்க, நான் பஞ்ச போல சுத்தமாக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் நம்மை வெண்மையாக, நம்மை சுத்தவானாக, அதனாலதான் சொல்றாரு எபேசியருக்கு எழுதும் பொழுது, உங்களை அவர் கரைதிரை அற்றவர்களாக தமக்கு முன்பாக அவர் நிறுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை அப்படிப்பட்ட நிலைமையை நிறுத்துவார். அதைதான் யோவான் எழுதும் போது எப்படி எழுதினாக்கா, அவர் வரும்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் தரிசித்ததனால். ஏன்னாக்கா நாமும் அப்படிதான் இருப்போம். நிச்சயமா நாமும் அப்படிதான் இருப்போம். இன்றைக்கு வேணாக்கா நாம் இருக்கிற நிலைமைகளை நாம் யோசிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது நான் அவ்வண்ணமாக இருக்க முடியுமா, என்னையும் அவர் நிறுத்த முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். காரணம்னாக்கா நாம நம்மளை பார்க்கும் பொழுது என்னால அந்த அளவுக்கு போய் நிக்க முடியுமான்னு தெரியாதுதான். ஆனா நான் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது என்னை சுத்தவானாக, என்னை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வசனம் எழுதும் போது எப்படி எழுதுறாருனாக்கா, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் தான். அதனால நிச்சயமாகவே அவர் வருகையிலே நாம் அவரை போலவே நாம் இருப்போம். நாம் முகமுகமாகவே அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இதே வார்த்தை பிலிப்பியர்ல அவர் எப்படி எழுதுனாக்கா, 2ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவருக்கே எப்படிப்பட்ட நாமத்தை கொடுத்திருக்கிறார்னாக்கா, இந்த வானத்திலையும் பூமியிலும் எங்க இதுக்கு மேல வேற எங்கேயா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, அந்த நாமம் தான் நம்மை ரட்சிக்கக்கூடிய நாமமாக இருக்கிறது. அந்த நாமம் தான் நம்மை விடுதலை பண்ணக்கூடிய நாமமாக இருக்கிறது. அந்த நாமம் தான் நம்ம பாவங்களிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கக்கூடிய நாமமாக இருக்கிறது. அதனாலதான் பேருக்கு சொன்னாரு, உங்களை வேற எந்த காரியங்களும் நம்மை ரட்சிக்காதுப்பா, அவருடைய நாமமே அல்லாமல் பூமியிலே வேறு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அநேகர் எழும்புகிறார்கள்,
ஒருவேளை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அடித்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். 37 படிச்சுங்களா? ஓகே, சரி, ஓகே. இங்க நாம வாசிக்கும் பொழுது இந்த 34வது வசனத்தை வாசிக்கலாங்களா? அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேவதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் அடித்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களும் நடைபெற்ற பிற்பாடு இவங்களை கூட்டு வராங்க, அப்போஸ்தலர்கள் கூட்டு வராங்க. கூட்டு வரும் பொழுது இவங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, இப்ப அந்த இடத்துல நியாயசாஸ்திரியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற கமாலியல் என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, இவர்களை விட்டு விடுங்க. காரணம் என்னன்னாக்கா, இதற்கு முன்பாக அநேகர் எழுப்பினார்கள். அநேகர் தெயூதாஸ் என்பவர்கள் எழுப்பினார்கள். அநேகர் குடிமதிப்பு நாட்கள்ல யூதாஸ் என்பவன் எழுப்பினாங்க. இவங்க எல்லாரும் எழுப்பினாங்க. அந்த சமயத்துல இவர்களை எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, சில பேர் சார்ந்து கொண்டார்கள். அவர்களோடு கூட ஐக்கியமா இருந்தார்கள். அவர்களை பின்பற்றினார்கள். அந்த மனுஷனை என்ன பண்ணாங்க, எல்லாரும் பின்பற்றினாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, எல்லாருமே அவங்கவுங்க காலப்போக்கில் அவனும் மறிச்சு போயிட்டான். அவன் கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க, சிதறப்பட்டு போயிட்டாங்க. நீங்க இவனை விட்டுருங்க. இவங்களை விட்டுட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே அவர் மறிச்சிட்டாரு. அது தேவனால் உண்டாய் இருந்தாக்கா என்ன இருக்கும், நிலை நிற்கும். மனுஷரால் உண்டாய் இருந்தாக்கா அது நிலை நிற்க போறது இல்ல. அதே போல அவங்க போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த ஆலோசனையை கேட்டு அவங்கள விட்டுறாங்க. ஆனா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவும் ஏதோ ஒருத்தர் இந்த உலகத்திலே முன்பாக நாம பார்க்கிறோம். நம்முடைய நாட்டுல பார்க்கும் பொழுது காந்தியடிகளை பார்க்கிறோம், நாம் மற்ற அநேக தலைவர்களை பார்க்கிறோம். அது போல இயேசு கிறிஸ்துவும் ஏதோ ஒரு தலைவர், அவர் ஒரு மார்க்க சம்பந்தமான தலைவர். அவரும் வந்தாரு, அவரும் இருந்தாரு. அவரை சிலுவையில அரைச்சிட்டாங்க, மறிச்சு போயிட்டாரு. எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல மறித்து போனது போல இவரும் மறிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நாம சில பேரைகள்ல எல்லாரும் அப்படி உலகத்தார் அநேகர் நினைச்சு கொள்றாங்க. அவர் ஒரு தலைவராகவோ, அவருடைய செய்திகள் நல்லா இருக்கு, அவருடைய வார்த்தைகள் நல்லா இருக்கு, அவர் சொன்ன கருத்துக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அழிஞ்சது போனது போல இந்த தெயூதாஸ், இந்த யூதாஸ் அநேகர் எழும்பின போது அநேகர் என்ன பண்ணப்பட்டாங்க, பின்பற்றி அநேகர் அவர் மரித்து போன பிற்பாடு அநேகர் போய்விட்டார்கள், சிதறப்பட்ட நிலைமையில போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்ன இருக்குனாக்கா, அவர் மரித்தால் அவர்கள் எல்லாரும் கமாலியல் சொல்றாரு, இவங்களை நீங்க இப்பயே விட்டுருங்க, அதே போல இவங்களுக்கும் நடக்கும், அது தேவனால் உண்டாயிருந்தாக்கா மட்டும் அது நிலைநிற்கும் சொன்ன வார்த்தையின்படியாக 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. சீஷர்களுடைய தொகை விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. அதை எதை குறிக்குதுனாக்கா, அது தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அநேகரை போல இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே நல்ல போதனைகளையோ நல்ல ஆலோசனைகளையோ கொடுத்துட்டு போனவர் இல்ல. அவரே உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க அவரே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவகுமாரன். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருனாக்கா, தன்னுடைய சீஷர்களை, தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க, இதோ மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ போய்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, எந்த மனுஷனையுமே யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொன்னார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எந்த மனுஷனும் சரி, எந்த தலைவர்களும் சரி, எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்குனாக்கா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தவறு செய்தவர்களாக
பாவம் செய்தவர்களாக விழுந்து போனவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவம் செய்யக்கூடிய நிலைமை இருந்தும் கூட அவர் தம்மை பாவம் செய்யாதபடிக்கு தம்மை சுத்தமானாக எல்லா நிலைமையிலும் தன்னை காத்து கொண்டு அந்த பாவத்தின் பலனாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய சரீரத்தினாலே அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. அவரே அந்த நியாயப்பிரமாணத்தின் ஜெயம் எடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க, நம்முடைய பாவங்களை நம்மை விடுதலை செய்ய அவரே போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே இந்த உலகத்திலே நம்மை தப்புவிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்காக கொடுக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட அந்த நாமம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இங்க நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல என்னன்னாக்கா, அவருடைய நாமத்திலிருந்து நாம் எப்படி அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற முடியும்? அங்க அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னாக்கா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். ஃபர்ஸ்ட் நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவரே ரட்சிப்பாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், அவரே மீட்பராக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் ஏற்படுத்தின அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்னாக்கா, நாம் கனப்படுத்தி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் என்னன்னாக்கா, ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. படிங்க. நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதினால் மாத்திரமே இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்தும் வரக்கூடிய நித்திய ஆக்கினையிலிருந்தும் வரக்கூடிய தண்டனையிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத, நம்பாத எவராய் இருந்தாலும், அவர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப ஐக்கியமானவர்களாய் இருந்தாலும், இயேசுவை விசுவாசியாதவர்கள், இயேசுவை நம்பாமல் அவரை ஆண்டவராக தொழுது கொள்ளாமல் மரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் அது நித்திய பாதாளத்துக்கே அது கடந்து செல்லும். அல்லேலூயா. ஆமா, அது தேவனாலே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இந்த உலகத்துல நீங்க மிகவும் நேசித்த யாரா இருந்தாலும் சரி, நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது வச்சிருந்தாங்க, ஒருத்தவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னாக்கா, இன்றைக்கு மரிக்கிறது பெரியதான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் இல்ல, இயேசு கிறிஸ்துவ இல்லாம மரிக்கிறது தான் பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னாக்கா, உங்கள் குடும்பத்தார் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு என்று சொன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர்மார், உங்கள் பிள்ளை மனைவிமார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட காரியத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் எந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே இந்த உலகத்தில் நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. இது மிக அவசியம். இதுதான் அவசியமே. இயேசுவை விசுவாசிக்காம போற ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க போகுதுனாக்கா,
லாசருவும் நாம ஐஸ்வர்யாவையும் படிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யான் கதறுகிறது போல இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் கதறி கொண்டிருக்குன்னு தெரியுது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவனை அறியாமல், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய அன்பை அவர்களை உதாசீனப்படுத்துறதுனால இன்றைக்கு அநேகர் ஆக்கணிக்குள்ளாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட எவராயினும் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது புறஜாதியானா இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேலனா இருந்தாலும் சரி, அவன் நல்ல பதவியில இருந்தாலும் சரி, அவன் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாக வெளியே சுரண்டி கொண்டு நாயக சாப்பிட்ற சாப்பாட்டை சேர்ந்து சாப்பிட்ட ஒரு லாசருவா இருந்தாலும் சரி, அவன் ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக, தேவனாலே கனப்படுத்தப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தபடியால் அவர்கள் எல்லாருமே எங்க இருக்கிறாங்கனாக்கா, அவர்கள் நித்திய பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவீர்கள் என்று சொன்னாக்கா, வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த கற்பனைகளை நீங்கள் அறியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். நீங்க இயேசுவை அறியாமலே இருந்தாலே பரவாயில்லையப்பதான் வசனம் சொல்லுது. இன்றைக்கு இங்க ஒரு காலை வச்சுக்கிறோம், வெளியே போனா வேற ஒரு எண்ணம். ஆண்டவரை இங்க வந்தாக்கா ஆண்டவரை தொழுது கொள்றோம், வெளியே போனா வேற நீங்களே தெய்வங்கள் என்று உண்டாக்கி கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை தொழுது கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் இயேசுவை அறியாம இருந்தா நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாக்கா, எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாமே பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம் என்று வசனம் சொல்லுங்க. ஒரு நாள் அப்படி இருந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில எதை வேணா இழக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற உங்கள் கணவனாரை இழக்கலாம். நீங்க அதிகமாய் நேசிக்கிற உங்கள் பிள்ளைய நீங்க இழக்கலாம். நீங்க அதிகமாய் நேசிக்கிற உங்கள் மனைவியை நீங்க இழக்கலாம். உங்கள் தாய் தகப்பன்மாரை இழக்கலாம். ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்த அந்த ரட்சிப்பை இழந்துறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு தம்முடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரனாகிய தமக்கு பிரியமான குமாரன், தன்னுடைய செல்ல பிள்ளையான குமாரன் அப்படின்னு அநேக வார்த்தைகளால சொல்லப்பட்ட, நீ கேட்கும் போதே வெளிப்படும். நான் கேட்டாக்கா செஞ்சுதாரு, ஆனா நீங்க விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தையை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். அப்படி கேட்கும் பொழுதே 12,000க்கு மேலாக இப்பொழுதே அநேக தேவ தூதர்கள் இறங்குவாங்கன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட குமாரனையே, தான் நேசித்த குமாரனே என்ன பண்ணாருனாக்கா, நமக்காக நம் மீது அன்பு கூர்ந்தபடியால இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து நமக்காகவே அவரை இந்த பலியாகும்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரே ஆண்டவர், அவரே நம்மை மீட்டு ரட்சிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்காமல் இருந்தாலும் நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அவர் வருகையிலே நிச்சயமாகவே அவரை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். அவரோடு கூட நாம் நிச்சயமாகவே ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அவர் மேல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவரே நம்மை ரட்சிப்பார். அந்த விசுவாசம் தான் நம்ம ரட்சிக்கும். அங்க வசனம் நமக்கு சொல்லுது, நீ உன்னுடைய இருதயத்தினாலே நீ என்ன பண்ணு, உன்னுடைய வாயினாலே நீ அறிக்கையிட்டு உன்னுடைய இருதயத்திலே நீ என்ன பண்ண, விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஒவ்வொருவரும் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இயேசுவே தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்து உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து, நான் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு, நான் பாவத்துக்கு மறிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் யாரா இருந்தாலும் சரி இந்த ஞானஸ்நானம் எடுக்கலாம். நீங்க நிச்சயமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப அவசியம். அது ஒரு அடையாளம். என்னன்னாக்கா, நான் இந்த பாவத்திலிருந்து நான் மறித்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளம். அதை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா, அதுக்கு செவி சாய்த்து நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அதை எப்பயுமே தள்ளி போட்டுக்கொண்டே போயிடாதீங்க. ரெண்டாவது அங்க சொல்ல காரியம் என்னன்னாக்கா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். இங்க அநேகர் ஏன் அப்படிப்பட்ட ஆக்கினைக்கு போயிடறாங்கனாக்கா, அவர்கள் எல்லாருமே தேவ நீதியை அவர்கள் பெறாதவர்களாக காணப்படுகிறார்கள். தேவநீதி, சுயநீதி. இன்றைக்கு அநேகர் ஏன் இவங்களாம் போயிடுறாங்களே, இவங்க வாழ்நாட்கள் ஃபுல்லாவே
எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னாக்கா, இவங்க நன்மை செய்கிறவர்களாகவே இருந்தாங்களே, அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக கூட பாவம் செய்யலையே, அவங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பிறந்தது முதலே அவங்க நல்ல பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டிருக்கலாம், நல்ல நண்பர்களோட கூட இருந்திருக்கலாம், நல்ல சிந்தனையாளர்களா இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இயேசுவை நீங்கள் அறியாமல் ஒரு ஆத்மா இருக்கும் என்று சொன்னாக்கா, அந்த ஆத்மா நரகத்துக்கு தான் போகும். ஏன்னா நம்முடைய சுயநீதி, நாம் செய்கிற நற்கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிற நல்ல கிரியைகள், நல்ல காரியங்கள்லாம் நம்ம ஒருபோதும் நம்ம ரட்சிக்காது. ஆனா தேவ நீதியை நாம் உடையவர்களா இருப்போம் என்று சொன்னாக்கா, அதுவே நம்ம ரட்சிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தால், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்க பவுல் தன்னை குறித்து அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்ற என்ன சொல்றாருனாக்கா, நான் மாம்சத்தின் மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, நான் அவர்களை காட்டிலும் அதிகமாய் நான் நம்பிக்கை உடையவனாக நான் இருக்கிறேன். நான் நம்பிக்கை வைக்கலாம் மாம்சத்தின் மேல. நான் 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் பரிசேயனுடைய மகனா இருக்கிறேன், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயனா இருக்கிறேன், நியாய பிரமாணத்தின்படி நானே பரிசேயனா இருக்கிறேன், பக்தி வைராக்கியத்தின்படி நான் துன்பப்படுத்தின ஜனங்களை, சபைய அநேக காரியங்களை செய்த, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறேன். நியாய பிரமாணத்தின்படி நான் என்ன பண்ணல, ஒருவரும் என்ன குற்றம் சாட்டப்பட முடியாது. அந்த அளவுக்கு நான் தேவனுக்கென்று பக்தி வைராக்கிய முடியவனாக இருக்கிற, எல்லா காரியத்திலும் தேவனுடைய கற்பனைகளை நான் கையாளுவதிலும் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதிலும் நான் என்ன அந்த அளவுக்கு நான் ஒப்புவிச்சிருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன்பா என்ற அப்படின்னாக்கா, அவர் சொல்றாரு என்ன சொல்றாருனாக்கா, 9ஆவது வசனத்துல, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசி மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு போதும். அங்க அவர் சொல்றாரு என்ன சொல்றாருனாக்கா, நானு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாக்கா, நான் சுயநீதியை உடையவனாய் நான் காணப்படக்கூடாது. என்னுடைய சுயநீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமா தான் இருக்கும். அது ஒரு நாளே என்னை தேவனுக்கு முன்பாக என்னை பூர்ணப்படுத்தக்கூடாது. ஒரு நாளும் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நாம் செய்கிற கிரியைகளோ, நாம் செய்கிற நல்ல காரியங்களோ தேவனுக்கு முன்பாக நம்மை பூர்ணப்படுத்த கூடாதவைகள். ஆனா ஒரு மனுஷன் தேவன் தம்முடைய சொந்த பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்தாரு. அந்த குமாரனை கொடுத்ததின் அடிப்படையில எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஒருவர் மரித்தாரே, அந்த காரியத்தின் மேல விசுவாசிக்கும் பொழுது அது தேவ நீதியாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த காரியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த காரியத்தின் மேல் ஒருவன் விசுவாசம் வைப்பான் என்று சொன்னாக்கா, அந்த தேவ நீதியே ஒரு மனுஷனை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுயநீதி உடையவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னாக்கா, ஒரு நாளும் நம்மை ரட்சிக்க முடியாது. நாம் எங்க போவோம்னாக்கா, நித்திய ஆக்கினைக்கு தான் போவோம். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் தேவ நீதியை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னாக்கா, அது நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, இந்த அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சி கொடுத்தார்கள்? இயேசுவே பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் என்பதற்கு முதலாவது அவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. 2வது காரியத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2
2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 2வது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதற்கு அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. முதலாவது, அப்போஸ்தலர்கள் தங்களை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்றால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவரே இந்த உலகத்திலே வந்து ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே வானத்திலே கொடுக்கப்படவில்லை, அவருடைய நாமமே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையே ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார், அவரே நாங்கள் அறிவிக்கிறோம், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று இவர் முதலாவது அப்போஸ்தலர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். 2வது, எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அவர்கள் தெரியப்படுத்துறாங்கனாக்கா, அவர்கள் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் உயிர்த்தெழுந்தார். சரிங்களா? அவர் இங்கே இல்லை, அதான் வசனம் சொல்லுது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நீங்கள் மரித்து போன இடத்துல அவரை வந்து தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க என்னப்பா இங்க வந்து தேடுறீங்க? அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். 3 நாட்களுக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நீங்க இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருங்க, நீங்க இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டீங்கன்னாக்கா இத 3 நாளுக்குள்ள நான் எழுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, எப்பா இந்த ஆலயத்தை கட்டும்படியாக அநேக ஜனங்களை கொண்டு கட்டினாங்க, பல வருஷங்கள் ஆச்சு, நீ இன்னும் 3 நாளைக்குள்ள செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லப்படும்போது, அப்பதான் சொல்றாரு யோவான் அந்த இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாருனாக்கா, வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்துல, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார், அவர் இப்படி சொன்னதே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அப்ப 2வது எதுனாக்கா, அவர்கள் எதற்கு சாட்சிகளா இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னாக்கா, அவர் உயிர்த்தெழுந்தார்ப்பா. அதனாலதான் பவுல் எழுதும்போது பின் நாட்கள்ல எப்படி எழுதுறாருனாக்கா, கொரிந்தியர் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு 12 தரிசனமானார், அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமான. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த பிற்பாடு அவர் செய்யற காரியம் என்னன்னாக்கா, அவர் எல்லாருக்குமே என்ன செய்யறாரு, காட்சி அளிக்கிறார், அவர் தரிசனமாகிறார். ஏன்னாக்கா எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சானாக்கா, ஒரு கூட்டத்தார இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சுட்டாரு, மரித்த பிற்பாடு என்ன பண்றாங்கன்னாக்கா, சில பேரு தன்னுடைய சீஷர்கள் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கதையை சொல்லிடுங்க. என்ன நடக்க அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழும் பொழுது கூட இருக்கிற தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, எல்லாரும் அந்த கல்லை பிரட்டி போட்டு எல்லாரும் அங்க உயிர்த்தெழும்பும் பொழுது இந்த காட்சியை பார்த்துட்டு அநேக போர் சேவகர்கள் பயந்து போயிடுறாங்க, திடுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, திருப்பி போய் தன்னை யாரெல்லாம் அங்க பணியில வச்சாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, இப்படி அவர் உயிர்த்தெழுந்தாரு, இப்படி தேவ தூதர்கள் வந்தாங்க, இவங்க எல்லாரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படியாக அநேக ஸ்திரீகள் வந்தாங்க, இதை நாங்க பார்த்துட்டு பயந்துட்டோம், அதை உங்களிடத்துல வந்து அறிவிக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற பரிசைய மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்கா, வேதப்பாரங்களாம், நீங்க அப்படிப்பட்ட சொல்லாதீங்க, உயிர்த்தெழுந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அது அநேக காரியங்களுக்குள்ளாக போயிடும், அப்படி சொல்லாதீங்க, நீங்க என்ன பண்ணிடுங்கனாக்கா, அவரை தன்னுடைய சீஷரை களவாய் எடுத்துட்டு போயிட்டாங்க, திருண்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க போயிட்டு இந்த ஊருக்குள்ள எல்லாருக்குள்ளே சொல்லிடுங்க. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, மற்ற எல்லா அப்போஸ்தலரும் சொல்றாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், அந்த சுவிசேஷத்துக்காகவே நான் இப்ப கட்டப்பட்டவனா நான் இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தாலும் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த உயிர்த்தெழுதல இல்லைன்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சிலர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சிலர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சிலர் சொல்லுகிறாங்கப்பா. ஆனா இப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்ல, உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. அவர் உயிர்த்தெழுந்தால் நாமும் கூட மரிப்போம். மரித்த பிற்பாடு ஒரு நாள்ல விசுவாசிக்கிற எல்லாரும் அவரோடு கூட நாம் ஒரு நாள்ல எழுப்பப்படுவோம். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கும் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு காலப்போக்கில் மற்ற காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில வர துன்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பொருளாதார இல்லாமை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்பொழுது நாம கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையே நம்ம விட்டு போயிடுது. இன்னைக்கு நீ எது மேல நிக்கிறோம்? நம்ம இன்றைக்கு நாம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ஒரு நாளிலே வரப்போகிறார். அதனால்தான் பேதுரு எழுதும் பொழுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வருவார்ப்பா. அவர் வராம போறதில்லை. எல்லாரும் சொல்றாங்க இன்றைக்கு பூமி என்ன ஆயிடுது, மாறிடுது. இன்றைக்கு அநேக பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, அநேக காரியங்கள் மாறுகிறது, காலகட்டங்கள் மாறுகிறது, ஜனங்கள் மாறுகிறார்கள். அநேக காரியங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை எங்க போச்சுன்னு அநேகர் எழுப்பி கேட்பாங்கப்பா. ஆனா அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நிச்சயமாகவே அந்த வானத்தின் மத்தியிலே வருவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே வருவார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் சரி, அவரை முகமுகமாய் நாம் ஒரு நாளிலே தரிசிப்போம். அந்த காரியத்தை எந்த நாளுமே எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த உலகத்துல ஆண்டவர் இன்னைக்கு கேட்டது போல அநேக காரியங்களை நமக்காக கொடுத்தார். ஜீவனை கொடுத்தார், அவருடைய குமாரனை கொடுக்கிறார், வசனத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார், அவருடைய அன்பை கொடுத்தார். அநேக காரியங்களை கேட்டோம். ஏன் வரும்போது வெகுமதிகளை கொடுக்கிறார், அநேக காரியங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட இந்த குடும்பமோ, இன்றைக்கு அநேக கொடுக்கப்பட்ட இன்னைக்கு மற்ற உறவுகளோ, அதெல்லாம் இன்றைக்கு அநேக காரியங்கள்ல சோர்ந்து போகும் பொழுது, அநேக காரியங்கள்ல பலவீனப்படும் பொழுது கர்த்தரிடையே என்ன தேடுவது அப்படின்னு நமக்கு ஒரு காரியம் வந்துடலாம். ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்துடலாம். ஆனா இது எல்லாமே மாறிடும். ஆனா ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. இதை அவர் சீக்கிரமா சரி செஞ்சிருவார். இது இமை பொழுதுல மாத்திருவார். விசுவாசிக்கணும். இமை பொழுதுல மாத்திருவார் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம். ஆனா இந்த இமை பொழுதுக்கான பிரச்சனைக்காக நாம எப்பேற்பட்ட ஆண்டவரை நமக்காக கொடுத்தாரே, நாம அதை விட்டுறக்கூடாது என்னைக்குமே. இமை பொழுதுல நம்முடைய காரியங்கள் மாறிடும். அதனாலதான் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறப்போ, இந்த கொஞ்ச கால பாடுக்காக நித்திய மகிமை நம்ம ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, இந்த கொஞ்ச நாளுக்காக, கொஞ்ச பாடுகளுக்காக கிறிஸ்துவை நாம் ஒரு நாளும் நாம் விட்டு விலகிடக்கூடாது. ஒரு நாளும் நம்ம அவரை விட்டு போயிடவே கூடாது. இந்த பாடுகள் இருக்கிற, அதனால மோசே சொல்றாரு, வயசு அதிக பலத்தின் மிகுதியால 80 வயசு. 80 வயசு வரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலனே கூட இருக்கட்டுமே, மீதி எக்ஸஸா கூட 90 வயசுக்கு கூட 10 வருஷம் இன்க்ரீஸ் ஆகட்டுமே. அந்த 90 வருடங்களுக்காக இருக்கிற காரியங்களுக்காக வருகிற போராட்டங்கள், வருகிற சூழ்நிலைகள், இதற்காக நாம் இயேசுவை விட்டு விடுவோம் என்று சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியமாக கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின காரியத்திலே ஒரு நாளும் நாம் பங்கு பெற முடியாது. ஆனா இதை எல்லாவற்றையும் கொஞ்ச கால பாடுகள் என்று நாம் விட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நாம் மேலாக வைப்போம் என்று சொன்னா நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் தருவார். அங்க பவுல் பேதுரு சொல்றார், என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம்பா. நாங்களும் ஒரு காலகட்டத்துல மறிச்சிட்டாரு, மறிச்சிட்ட பிற்பாடு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க கூட இருக்கிற 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வந்தாரு. வந்து என்ன சொல்றாருனாக்கா, ஏன்பா நீங்க தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை
விசுவாசிக்க முடியாத அளவுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களையும் எங்களை பார்த்து கேட்டாரு. அது மட்டுமல்ல, நாங்க அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிட்டு சில ஸ்திரீகள் வந்து எங்க இடத்துல சொன்னாங்க. நாங்க போயிட்டு அந்த இடத்துல நாங்க பார்த்தோம். அதே போல அவருடைய சால்வைகள் சுருட்டப்பட்ட நிலைமையில இருந்தது தவிர அவருடைய சரீரத்தை அந்த இடத்துல காணும். எங்களுக்குள்ள அநேக குழப்பங்கள் வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவரை நம்பி வந்தோம். 3.5 வருஷமா நாங்க அவரோட கூட இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயந்து நாங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் அடைபட்டவர்களா இருந்தோம். இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் எங்களை திடப்படுத்தினார். நாங்கள் தரிசித்தோம். அதோடு கூட மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு 2 முறை அவர் தரிசனமான பின்பாடு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாத பொழுது நாங்கள் மீன் பிடிக்க கடந்து சென்றோம். மீன் பிடிக்க போகும் பொழுது அவர் மறுபடியும் அக்கறையிலே நின்று, பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாவது அப்பம் இருக்கிறதா என்று எங்களிடத்தில் கேட்டார். அவர் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பிற்பாடு அவர் உங்களுடைய வலைகளை வலது பக்கமாக போடுங்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் வலைகளை நாங்கள் கொள்ளத்தக்கதாக நாங்கள் மீன்களை பிடித்தோம். அப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம், எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மறுபடியும் எங்களுக்கு அந்த ஊழிய அழைப்பை கொடுத்தார். நாங்கள் இன்றைக்கு சாட்சிகளாக நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் மாத்திரம் சாட்சிகளாக அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அதற்கு அவரும் சாட்சி கொடுக்கிறார் என்று அவர் தெளிவாக நமக்கு சொல்லுவார். எந்த இடத்துலனாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு இந்த காரியத்தை தெரியும். அங்க என்ன சொல்லுவாருனாக்கா, நான் உங்களுக்காக தேற்றவாளன் அனுப்ப போற, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார், அவர் உங்களுக்கு சாட்சியா இருப்பார்னு சொல்றது போக என்ன சொல்றாருனாக்கா, நீங்களும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். 2 காரியம் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சாட்சிகளாக வைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அதை உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரையும் அந்த இடத்திலே சாட்சியாக வைக்கிறார். அல்லேலூயா. அதான் எடுத்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுதுள்ளார். அல்லேலூயா. அங்க என்ன நடைபெறுதுனாக்கா, நான் முதலாவது எடுத்து வாசிக்கும் பொழுதே அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரிசுத்த ஆவினால் நீங்கள் பெறுவீர்கள், நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அந்த வார்த்தையின் அடிப்படையில இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்கா, 120 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அந்த ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது அங்க என்ன நடைபெறுதுனாக்கா, அக்கினி மயமான நாவுகள் அந்த இடத்தை சுற்றிலும் வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே எல்லாரையும் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அதான் பெந்தகோஸ்தே நாள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நாளிலே என்ன செய்யறாங்கனாக்கா, அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது எதற்கு அடையாளமாக இருக்குனாக்கா, அவர் தம்முடைய வாக்குத்தத்தை சொன்ன அடிப்படையிலே அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. ஒவ்வொரு மனுஷனும் அந்த இடத்துல ஆண்டவரை உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எது சாட்சியா இருக்குனாக்கா, சீஷர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். சீஷர்கள் சாட்சியா இருக்கிறதை உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார். அல்லேலூயா. அதான் அங்க சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நவமான பாஷைகளை பேசுகிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது எல்லாரும் இருக்கிற வேற தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள ஜனங்கள், அங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னமாய் முடியுமோ,
நம்முடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டதா போய் முடியுமோன்னு சொல்லிட்டு அநேகருக்கு குழப்பமா இருக்கிறது. ஆனால் பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறார். என்ன சொல்றனாக்கா, தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் சரி, நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எந்த மனுஷர்கள் அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களே உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகர முடியும். எடுத்து வாசிக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இந்த பூர்ண கிருபை எல்லாம் உண்டாவனாக்கா நம்முடைய வாழ்நாட்கள்ல நம்முடைய சபைகள்ல நாம் காணணும்னாக்கா நாம் பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பண்ணப்படணும். அதே சமயம் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சாட்சியாக நாம் தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நிலைமையிலே வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க அநேகர் இந்த நாளிலே வந்திருக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார், என்னுடைய பொருளாதார குறித்து, என்னுடைய சுகத்தை குறித்து அநேக காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா வேற காரியங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டு நீங்க இருக்கலாம். ஆனா அந்த காரியங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களாக இருக்கும். இது நிச்சயமாகவே உங்கள் ஆத்துமாக்களை நிச்சயமாகவே இவைகளை போஷிக்கும். அல்லேலூயா. அதனால இதை நீங்க விசுவாசிங்க. இதுல அதிகமா உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தேவை கிடையாது. அது எங்க போனாலும் சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் அநேக சொல்றதே இல்லை. அது ஒரு நாளும் நம்ம நித்திய வாழ்வுக்குள்ளாக நடத்தாது. இந்த பூமிக்குரிய காரியங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் போதுமானவர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் நமக்கு போதாது. நமக்கு என்ன தேவைனாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நம்மையும் சாட்சியாக நிறுத்துவார், ஒரு நாளிலே நம்மையும் உயிர்த்தெழும்ப செய்வார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம். அவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க, நாங்க சாட்சி கொடுக்குறோம்பா, அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்திருந்தார். இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம், உங்களுக்கும் நாங்கள் அதை தெரிவிக்கிறோம் சொல்றாங்க. அதனால்தான் அவர்களிடத்துலதான் அப்படிப்பட்ட காரியங்களால் நிறைவேறுறதுனால்தான், பரிசுத்த அப்போஸ்தலர்களா இருக்கிறபடியினால்தான் அவர்களிடத்துல அந்த பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நாம அதேதான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, கொர்நேலிய வீட்டுல எல்லாரும் இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல நான் இவர்களை ஏற்றுக்கொண்டேன், இவர்களை அங்கீகரிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியர்கள் மேல அங்க இறங்குறதை நாம் பார்க்க முடியும். புறஜாதியார்கள் அங்க அநேக அந்நிய பாஷைகள் பேசுகிறாங்க. நீங்க எப்படி அந்த இடத்துல போயிட்டு புறஜாதியாரோடு நீங்கள் கலந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பேதுரு இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நாம் ஆதியிலே நாம் பெற்ற அதே அனுபவத்தை அவர்களும் பெற்றார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நான் உங்களோட கூட சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களோட சொன்னேன், அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சியாய் இருந்தார்கள் என்றால், முதலாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இரட்சகர் என்பதற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். இரண்டாவது எதற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருந்தாங்கன்னாக்கா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். மூன்றாவது அவர்கள் எதற்கு சாட்சிகளாய் இருந்தார்கள் என்றால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38-39. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை செய்கிறவராயும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றியிருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம்.
மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மூன்றாவது காரியம் என்னன்னாக்கா, அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, மூன்றாவது காரியம், அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இங்க பேதுரு மற்ற அநேக சீஷர்களிடம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கனாக்கா, அவர்கள் செய்த காரியங்களுக்கு அவர்கள் சாட்சிகளாய் இருந்த அடிப்படையில் தான் அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கனாக்கா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் அது மட்டுமல்லாமல் என்ன செய்யறாருனாக்கா, அவர் அநேக அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அதற்கு அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான், ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம். 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். மூன்றாவது, அவரை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவர்கள் மூன்றாவது கொடுக்கிற காரியம் தான். அநேக அற்புத அடையாளங்கள் செய்தார்ப்பா, அந்த காரியத்துக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வெளிப்பட்டது, அந்த ஜீவனை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் வேத வாக்கியங்களிலே படித்தோம். தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மேசியாவானவர் வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் வாசித்தோம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, எங்கள் கைகள்னாலே நாங்கள் அவர்களை தொட்டோம். அல்லேலூயா. நாங்கள் கண்டோம். ஒரு நாள்ல தீர்க்கதரிசன புஸ்தகம் நாங்கள் வாசித்து பார்த்தோம். மேசியா வருவார், மேசியா வருவார், எப்பொழுது வருவார்னு சொல்லிட்டு நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, வந்து என்ன கூட்டாங்க, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுமா, ஒருவர் வந்திருக்கிறார், நீங்க வந்து எல்லாரும் பாருங்க, அவர் மேசியாதானோ. உண்மையாகவே நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் தொட்டோம், நாங்கள் அனுபவித்தோம். அந்த ஜீவனை குறித்து நாங்கள் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாருனாக்கா, பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாருனாக்கா, எல்லாரையும் எங்களை கூட்டு போனாருப்பா. கூட்டு போயிட்டு 12 பேர்ல 9 பேரை கீழே விட்டுட்டாரு, 3 பேரை எங்களை கூட்டு போனாரு மேல கூட்டு போயிட்டு என்ன பண்ணாருனாக்கா, எங்களோட கூட தனிப்பட்ட விதத்துல இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுனாக்கா, பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது நாங்கள் அந்த பருவ மலையிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் இது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அவரை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை சொல்லப்படும் பொழுது நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் 3 காரியத்தை நான் இந்த நாள்ல பேசியிருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் எதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள்? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவானவரே இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் என்பதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புத அடையாளங்களுக்கும் அவர் பெயர் பெற்ற அந்த எல்லா நாமத்துக்கும் அவர் கனம் பெற்ற பொழுதும் அந்த எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்கிறாங்கன்னா அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருப்போம். எழுந்து எல்லாரும்